நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரகு வாயால எதுக்கு இப்ப ரேணுகான்ற பேர்ல நாடகம் போட்டுட்டு இந்த இடத்துல சுடரின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பமா தாங்க இருக்கும். ஆனா இந்த ரகு இருந்துகிட்டு இப்ப டாக்டர் எல்லா உண்மையுமே நம்ம மல்லிக்கும் கதிரேசனுக்கும் தெரியப்படுத்த போறாங்க. ஏன்னா அந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டர் டாக்குமெண்ட் எப்படியாச்சும் இவங்க கையில எடுக்கணும்னு இந்த ரகுவும் நம்ம சுடரையும் ரொம்ப நல்லாவே அந்த ஒரு வீட்டில் வேஷம் போட்டு எல்லார் மத்தியில் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சுடர் இருந்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அந்த ஒரு கீயும் இந்த ரகு கிட்ட சேர்த்துட்டாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக இவளோட தயவு நமக்கு தேவை கிடையாதுன்னு எல்லார் மத்தியில் இவளோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம டாக்டர் இந்த ரகு சொல்ல போகிறாங்க. ஆனால் உண்மை தெரிஞ்ச நம்ம கதிரேசனுக்கு பயங்கர ஆக்ரோஷத்தில் அடி பாவி மவளே, உன்னால் இவ்வளோ நாளாக நான் நரக ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன். இல்லை, என் பொண்ணு செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திரும்ப தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ இங்கே இருக்கிற பணத்துக்கு இந்த ஒரு நகைக்காக தான் வந்திருக்கியா? கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் உன்னை உண்டெல்லாம் ஆக்க போகிறேன்னு ரொம்பவே ஆக்ரோஷத்தில் அடி பொழக்க போகிறாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு ஆரம்பத்துலேயே சந்தேகம் வந்தது உண்மைதாங்க. நம்ம மனோகரனும் எவ்வளவோ டைம் சொல்லியிருக்காங்க, எனக்கு இவங்க மனநிலை பாதிக்கப்படாத மாதிரி தான் தெரியுது, நம்ம எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எல்லார் மத்தியில் எல்லாரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ரொம்ப நல்லாவே ட்ராமா ஆடிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ இந்த டாக்டர்கிட்டே கையும் காலமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. இந்த டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டா. அடிச்சு இவ்வளோ நாளாக விஜய் சாரை திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கியா? நீ உண்மையிலே ரேணுகாவே இல்லையா? நான் கூட ரேணுகாவை தான் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீ ரேணுகாவே கிடையாதுன்னு. இதுக்கு மேலேயும் ஒன்றுனா விட்டு வச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஒரு வீட்டுக்குன்னா தகுதியானவளே கிடையாதுன்னு அவ்வளோ ஆக்ரோஷத்தில் நம்ம மல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் திடுத்துப்புன்னு எதுக்கு இந்த ரகு கூட்டணியாக இவங்க 2 பேரும் தானே ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா உண்மையுமே எதுக்கு இப்போ இந்த கதிரேசன் முன்னாடி தெரியப்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு வேளை அந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டரை ஒருத்தனையும் அடிச்சுக்கலாமான்னு பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு உண்மை இப்போ கதிரேசன் முன்னாடி சொல்லியிருக்க முடியாது. ஒரு வேளை நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நடு ரோட்டில் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதும் நம்ம டாக்டர் கண்டுபிடிச்சிட்டானோ, இவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரகு உண்மையை ஒத்துக்கிட்டானோன்னு எல்லாருக்குமே பயங்கர கேள்விக்குறியாக இருக்குங்க. ஆனால் அதுதாங்க கிடையாது. இந்த சுடரியை கையும் காலமாக இவங்க மத்தியில் சிக்க வச்சுட்டு தனியாக நம்ம அந்த ஒரு 8 கோடி ரூபாய் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. சுடரியாவது கொக்கா, நான் மாட்டினா எல்லாருமே மாட்ட விடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் பண்ண எல்லா ஃப்ராட் வேலையுமே தெரியப்படுத்துகிறாங்க. இவன் உண்மையில் ஒரிஜினல் டாக்டரே கிடையாது, என்னை செக் பண்ணுறதுக்கு எத்தனையோ நான் நீங்கள் முடிவு பண்ணிங்க இந்த கோயில் பூசாரிக்கிட்ட மற்ற டாக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையும். ஆனால் நான் எதுலையுமே சிக்காமல் எதுக்கு நான் இவனவே சூஸ் பண்ண ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் அந்த உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அந்த ஒரு சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே திருடிட்டு போகணுன்னு ஒரு நோக்கத்தில் 2 பேரும் வந்தோம் உள்ள. இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்லலைன்னு ரொம்பவே மன்னிப்பு